أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விமென் இந்த குரானில் கூறப்பட்டிருக்கக்கூடிய சில பெண்களை பற்றின ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி மாதிரி பார்க்கலாம். இப்போது யூஸ்வலாக குரானில் கூறப்பட்டிருக்க பெண்களை பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் இருக்கக்கூடிய லேடிஸோடைய குவாலிட்டிஸ் என்ன, அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள், அவங்களோட இத்தனை பேர் இருந்தாங்க, இத்தனை நபிமார்கள் பேர்லாம் குரானில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த லேடிஸ் எல்லாம் ஏன் அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள பற்றி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான், அவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத மெயினாக பார்க்க போகிறோம். இது ஒரு 2 பார்ட் ஆடியோ சீரிஸ். ஸோ இது பார்ட் 1. ஃபஸ்ட்டு நம்ம யார்கிட்ட ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தாயான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கிட்டேருந்து. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆல்ரெடி சொர்க்கத்தை பார்த்துருக்காங்க. அப்படி சொர்க்கத்தை பார்த்தவங்க அதுக்கப்புறமா அவனுடைய சூழ்ச்சியில் விழுந்து அதுக்கப்புறமா அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு திருப்பி இந்த பூமிக்கு அவங்களோட வாழ்நாள் காலத்திலேயே அவங்க பிள்ளைங்களே ஒரு இன்னொரு பிள்ளையை கொலை பண்ணுற அளவுக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அது எல்லா கான்செப்டையும் தாண்டி அவங்களோட பேர் நமக்கு எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த பூமிக்கு அவங்க வந்ததோ போனதோ அதை பற்றிலாம் நமக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அவங்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்டது தான் நமக்கு ஒரு துவாவாகவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயமா படுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று சைத்தானுடைய சூழ்ச்சிகள்லையோ சைத்தான் சொல்கிறத கேட்டோ விழுறதுங்கிறது மனுஷங்களுக்கு இயல்பான ஒரு விஷயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இல்லை. அப்போது அவங்க ஒரு விஷயம் தப்பான ஒரு விஷயம் அவங்க மனசுக்கு பட்டு அது கரெக்டுன்னு அவங்களுக்கு பட்டு அதை அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்கிறதோ இல்லை வீட்டில் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு ஃபோர்ஸ் பண்ணி அதை செய்ய வைக்கிறதோ லேடிஸ்க்கு நார்மலான ஒரு விஷயம். நம்ம இருக்கிறதுலே முதல் லேடியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமே அதை செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு தப்பு நம்ம செஞ்சிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்போது உடனே அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் கிட்ட அல்லாஹோட ஹிதாயாவை கேட்டு அல்லாஹோட பக்கம் நம்ம திரும்பணும் அப்படின்னா அதுதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட தான் நம்ம கற்றுக்கிற ஒரு பெரிய விஷயம். நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பெரிய தப்பு அதுதான். நம்ம சொல்கிறது கரெக்டு, நான் சொல்கிறேன்னு இதை செய்ய மாட்டீங்களா, நான் தான் சொல்கிறேன்னு இதை கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு வீட்லேயோ ஹஸ்பண்டுக்கிட்டேயோ பிள்ளைங்கக்கிட்டேயோ ஃபேமிலியில் அத்தா அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே நம்ம சொல்கிறது உண்டு. லேடிஸாக இருக்கும்போது நமக்கு நம்மளோட வாய்ஸ் எப்போதுமே அன்ஹர்டாக இருக்குது, நம்மளை ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்யூனல் விஷயம் அது. அந்த மாதிரி கம்யூனிட்டியாக சேர்ந்து ஒரு சொசைட்டல் இன்ஃப்ளூயன்ஸில் நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லா லேடிஸ்க்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இல்லாமல் நம்ம எப்போதுமே என்ன பண்ணணும்னா, நம்மளோட தீனுக்கு எது கரெக்டு, நம்மளோட நபி என்ன சொல்லியிருக்காங்க அது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம போகணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம யோசிக்கக்கூடாது. அதுக்கப்புறமா யாரை பற்றி குரானில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சில நபிமார்களுடைய மனைவிமார்களை பற்றி இருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமோட ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை லூத் அலைஹிஸ்ஸலாமோட ஒய்ஃபாக இருக்கட்டும், இவங்க 2 பேரையுமே எந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான எக்ஸாம்பிளாக இவங்க 2 பேரையும் நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். ஆனால் இவங்களோட குவாலிட்டி என்ன நம்ம அதுலேருந்து புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிற ஹிதாயாவோ ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிற தீனோ இல்லை அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் லைஃப்பில் அவங்க அல்லாஹ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா, ஒருத்தவங்களுடைய இபாதா ஒருத்தவங்க லைஃப்பில் அவங்கள நடத்திக்கிட்டு போகிற ஸ்டைலாக இருக்கட்டும், அது எல்லாமுமே பர்சனலான விஷயம். ஒரு மனுஷனுக்கும் தனி மனிதனும் கூடியது. ஒருத்தவங்களால் இன்னொருத்தவங்க பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படிங்கிறது இல்லை. ஹஸ்பண்ட் என்ன தான் நபியாக இருந்தாலுமே அவங்க 2 பேரோட ஒய்ஃபுமே நரகவாதியாக மாறுறாங்க. இப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும் லூத் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும் 2 பேரோட லைஃப்லேயுமே என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, 2 பேரோட ஒய்ஃபுமே அவங்க சொல்கிறத கேட்கலை, எதிர்மாறாக செய்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்மளை சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் நம்மளோட தீன் இருக்குது, நம்ம க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் நம்ம இருக்கோங்கிற விஷயம் நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ நம்மளோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஓதுறவங்க படிக்கிறவங்க கரெக்டாக தொழுவுறவங்க, அந்த மாதிரி ஒரு குரூப்பில் இருக்கேன், நான் 15 குரூப்பில் இருக்கேன், நான் எல்லா குரூப்லேயுமே நான் இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கேன், இத்தனை குரூப்பில் நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன், அதில் நான் கோஅட்மினாக இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு முக்கியமே இல்லாத விஷயம். அது எல்லாமே நம்ம செஞ்சால் நம்மளை ட்ராக்கில் வச்சுக்க அது உதவும். ஆனால் கடைசியில் என்றைக்குமே நாம் செய்கிற நன்மையான காரியங்களும் நம்ம செய்கிற விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு துணை நிற்கும்.
அவங்களுக்கு நான் இதை செஞ்சேன், இவங்களுக்கு நான் இதை செஞ்சேன் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களோட குரூப்பில் நான் இருந்தேன், அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். நான் வந்து எங்கள் ஊரில் வந்து இஃப்தார்லாம் வச்சாங்கன்னா நான் தான் அங்கே போய் ஹெல்ப் பண்ணுவேன், போவேன், வருவேன் அப்படின்னாக்கா அந்த விஷயங்கள் எதுவுமே நம்ம செய்கிற தனி மனிதனுடைய இபாதாக்கும் நம்மளோட கடமைகளை நம்ம பூர்த்தி செய்கிறதுக்கும் ஈடாகாது. என்றைக்குமே நம்மளுடைய ஈமான் கரெக்டாக இருக்கணும், நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். நம்ம எண்ணத்தை பொறுத்து தான் நமக்கு கூலி. அந்த எண்ணங்கள் நமக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயம் நமக்கு நடக்கும். இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக யாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஷீபா நாட்டுடைய ராணி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வரக்கூடிய அந்த குவீன் ஆஃப் ஷீபா. அவங்களுக்கு வந்து பல்கீஸுங்கிற நேம் வந்து பரவலாக இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து ஆதாரபூர்வமான செய்திகள் கிடையாது. அப்போது அவங்கள வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எல்லாம் காட்டுறாங்க போது, நார்மலாக குரானில் நிறைய ராஜாக்கள் பற்றி வருது. இவங்கெல்லாம் வந்து துல்கர்னைனாக இருக்கட்டும், ஃபிரௌனாக இருக்கட்டும், கிங் நிறையா இருப்பாங்க. குயினை பற்றின ரெஃபரன்சஸ்லாம் வந்து நமக்கு குரானில் இருக்காது. ஆனால் இந்த ஒரு பெண்மணியை மட்டும் எல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறான்னா அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்திருக்கும். அவங்கக்கிட்ட வந்து அந்த ராணி வந்து இங்கே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து பேச வராங்க, அவங்க வந்து என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவங்களுடைய த்ரோனை திருப்பி தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் டிப்ளமேட்டிக்காக யோசித்து அவங்களுக்கு வந்து எப்படி அவங்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து அங்கே வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஒரு பெண் ஆட்சியாளராக இருக்காங்க அப்படி இருந்தாலுமே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டி என்ன, ஒருத்தவங்களை மீட் பண்ண போகும்போது அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, இந்த அளவுக்கு அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளராக அவங்க இருந்திருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்க வந்து அவங்கக்கிட்ட ப்ளஸ் பாயிண்ட் என்ன, அவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரத்தில் எதில் இருந்திருந்தாலுமே உண்மை எது, தீன் எதுன்னு அவங்களுக்கு தெரியும் போது அல்லாவை உடனே ஏற்றுக்கிட்டு உடனே இஸ்லாத்தை உடனே ஏற்றுக்கிறாங்க, உடனே மண்டிட்டு ஏற்றுக்கிறாங்க. அப்போது அவங்கக்கிட்ட அந்த பணிவு இருந்துச்சு. நீ ஃபிரௌன் மாதிரி எனக்கு வந்து ஒரு பெரிய ஏணியை கட்டு, நான் மேலே ஏறி போய் அல்லாவை பார்த்துட்டு வரேன், டவரை கட்டுன்னு அப்படிலாம் சொல்லலை. அவங்க உடனே மண்டிட்டு ஏற்றுக்கிறாங்க இஸ்லாமை. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனில் இருந்தாலுமே இதுக்கு ராணியாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபேமிலியில் வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கிற யாராவது ஒரு லேடிஸ் அந்த ஃபேமிலியவே லீட் பண்ணுறவங்களா இருக்கலாம், வீட்டுக்கு மூத்த பொண்ணாக இருக்கலாம், குடும்பத்துக்கு வந்த மூத்த மருமகளாக இருக்கலாம். அவங்க தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுற ஒரு பொசிஷனில் இருக்கான். ஸோ எந்த ஒரு பொசிஷனில் இருந்தாலும் எங்கே நமக்கு உண்மை தெரியுதோ, எந்த இடத்துல நம்ம மாறணும், நம்ம வந்து அந்த இடத்துல வந்து எந்தெந்த இடத்துல அத்தாரிட்டி யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல அது தேவையில்லை, சில இடங்களில் நம்ம அமைதியாக தான் போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம்னாலே அங்கே வந்து நம்ம வந்து அந்த இடத்துல ஜெயிச்சிடும். இன்னொரு இடத்துலலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, என்றைக்கு இருந்தாலுமே அல்லாவின் பக்கம் நம்ம போகும்போது ரொம்ப பணிவோடையும் அடக்கத்தோடையுமே நம்ம எப்போதும் போகணும். இந்த பக்கத்துலேருந்து நமக்கு நல்லது வந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மக்களாகவே நம்ம இருக்கணும். இது மெயினான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா யாரை பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அபுலஹபுடைய ஒய்ஃபு. இப்போ அபுலஹபுடைய ஒய்ஃபை பார்க்கும்போது அவங்க வந்து அபுலஹபோடு சேர்ந்து தீய விஷயங்களில் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. நரகத்துக்கு ஒரு பெண்மணியை அவங்கள பார்க்குறோம். ஸோ அங்கே என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னாக்கா, எதையுமே தானாக யோசிக்காமையோ இல்லை ஆட்டு மந்தையில் அப்படியே பின்னாடி போகிற மாதிரி போகிறதும், ஒருத்தவங்களை யாராவது ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா அவங்களோட சேர்ந்து பேசுகிறதும், சுயசிந்தனை இல்லாததுனுடைய விளைவை அவங்கக்கிட்ட நம்ம தெளிவாக பார்க்குறோம். இந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் எல்லாருமே வந்து எங்கே நமக்கு வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமோட ஹிஸ்ட்ரியில் வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமோட ஹிஸ்ட்ரியில் அவங்கள சுற்றி இருந்த எல்லா பெண்மணிகளுமே வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் வில்டாகவும் எல்லாருமே வந்து ஒரு ஃபோக்கஸோடு இருக்கிறவங்கள பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அம்மாலேருந்து ஆரம்பிப்போம். அப்போ அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா, அல்லாஹ் கிட்டேருந்து அவங்களுக்கு வகி வருது, குழந்தைய வச்சு பேஸ்கெட்டில் வச்சு நதியில் அனுப்பி விடணும் அப்படின்ட்டு. 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைய யாருமே அப்படியே தண்ணியில் விட்டுற மாட்டாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமோட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை போய் மக்களை தனியாக விட்டுட்டு வரும்போது அவங்க ஒரு நபி, அவங்களுக்கு தெரியும் என்ன இருந்தாலும் எல்லாம் பார்த்துப்பான்ட்டு. நபியோட ஒய்ஃபாக இருக்கும் போது நபியோக்கு நடந்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுக்குமே அல்லாவோட பவர் என்ன ஏதுங்கிறத அவங்க நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அவங்க அந்த இடத்துல அல்லாவை நம்பி இருந்ததும், நபி போய் அவங்கள விட்டுட்டு வந்ததையுமே பெருசாக நம்ம வந்து இப்போ வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய உம்ரா ஹஜ்ஜில் எல்லாத்துலேயுமே அதை நம்ம நினைவு கூர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால்
மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா சாதாரண இஸ்ரேலிய பெண்மணி. நார்மலாக அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, அங்கே வந்து லேபர் கேட்டகரியில் ஃபிரௌன் வச்சுருந்த ஒருத்தவங்க. அவங்களுக்கு அல்லாஹ்கிட்டேருந்து அவங்களுக்கு வகி வருது, இந்த மாதிரி குழந்தைய அப்படி அனுப்பிவிட்டால் திருப்பி அந்த குழந்தை அவங்கள்ட்ட வந்து சேரணும். அந்த இடத்துல அவ்வளோ ஸ்ட்ராங் வெல்டாக அல்லாஹ் மனசில் போட்டதை அப்படியே நம்பி அவங்க ஒரு குழந்தைய நட்டாத்தில் அப்படியே விடுறாங்க. அந்த இடத்துல விட்டுட்டு அந்த இதோட தைரியமாக இருந்தாலும் அம்மாங்கிறாங்கல்ல, ஸோ மனசு கேட்காம அவங்க பொண்ணை வேற பின்னாடி அனுப்புகிறாங்க, நீ போய் தம்பியை பாரு அப்படின்ட்டு. இப்போ அவங்க அக்காவுக்கு வரும். இப்போ மூசா நபியோட அக்கா என்ன பண்ணுறாங்க, அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஒன்றும் நான் இங்கே இந்த தெரு முனையில் விடுறேன், புள்ள அங்கே வருதான்னு செத்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசலில் நிற்கிற கதை கிடையாது. 3வது தெருவுக்கு விட்டுறேன், 4வது தெருவுக்கு வரேன், புள்ள வருதான்னு பார்க்குறங்கிற விஷயம் கிடையாது. ஒரு நதியில் விடுறாங்க. ஸோ இது 1 கிலோமீட்டர் போச்சோ, 2 கிலோமீட்டர் போச்சோ, 10 கிலோமீட்டர் போச்சோ, அந்த ராஜாவோட பேலஸை போய் அதை அடையிற வரைக்கும் எவ்வளோ தூரம் போச்சுங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த காலத்துலலாம் ராஜாவோடைய வீட்டு பக்கத்தில் அந்த ஃபோர்ட்டுக்கிட்ட ஃபிரௌன் இன்னும் ஜாஸ்தி. அப்போ அவனோட ஏரியாக்கள் எல்லாத்தையும் லேபர்ஸ் எல்லாத்தையும் அவன் வச்சுருக்க மாட்டான். இஸ்ரேலில் வந்து ரொம்ப தனியாக தான் கண்டிப்பாக அவன் வச்சுருந்துருப்பான். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ தூரம் அந்த குழந்தைய வந்து கண்காணித்து அவங்க அம்மா சொன்னதை கேட்டு கரெக்டாக கண்காணித்து போய் எப்படி அந்த புள்ளைய திருப்பி கொண்டு வந்து அம்மாட்ட சேர்க்கலான்னு சொல்லி திறமையாக அந்த இடத்துல எந்த இடத்துல காய நகர்த்தினா என்ன ஒர்க் ஆகும், புள்ளை எப்படி திருப்பி நம்ம வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறத அவங்க அக்கா கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சுருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி எந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து டெக்னிக்கலாக யோசிக்கணும், எந்த இடத்துல வந்து நம்ம இமோஷ்னலாக யோசிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மூசா நபியோடைய கதையில் நமக்கு தெரியுது. அதுக்கப்புறமா மூசா அலைஹிஸ்ஸலாமோட லைஃப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபிரௌனுடைய ஒய்ஃப் வராங்க. இப்போ ஃபிரௌனுடைய ஒய்ஃப் வந்து எந்த அளவுக்கு வராங்க அப்படின்னாக்கா எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே வந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டதை வந்து சொல்கிறாங்க. அப்போது ஃபெய்த் அண்ட் ஆப்ரேஷன்னு சொல்லலாம். இப்போ நம்ம காசாலையோ எங்கே பார்த்தாலும் நம்ம நடக்கிற பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளோட தீனில் நம்ம கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அது. இப்போ நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாரும் அவ்வளோ ஃபார்மாக பாலஸ்தீன்லலாம் அவ்வளோ தீன் மேலே உறுதியாக இருக்காங்க அப்படிங்கும்போது இது ஒரு குரூப்பாக ஒரு ஊராக இருக்காங்க. ஆனால் ஃபிரௌனை ஏற்றுக்கிட்டு ஒத்த ஆளாக அவங்க வீட்டிலேயே தங்கிக்கிட்டு அவ்வளோ தூரம் ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு ஒரு லேடியாக இருந்து அதை வந்து சமாளித்தாங்க. ஸோ வீட்டில் சில விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லும் போது நம்ம ஃபேமிலியே நமக்கு எதிர்த்து தான் நிற்கும். சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது இல்லை ஊரில் எல்லோரும் இப்படி தான் பண்ணுறாங்க, நீ மட்டும் புதுசாக பண்ணுறியா, நீ மட்டும் டிஃப்ரெண்ட்டாக என்னத்தை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சில கேள்விகள் நமக்கு வரும். ஆனால் அங்கே தீனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம ஃபேர்ம் ஹோல்டில் நின்றோம்னா மட்டும்தான் நமக்கு நம்ம லைஃப் வந்து ஃப்யூச்சரில் நல்லபடியாக கிடைக்கும். இதுக்கப்புறமா மூசா அலைஹிஸ்ஸலாம் லைஃப்பில் வரக்கூடிய அடுத்தவங்க யாருன்னு பார்த்தோன்னா அவங்க இந்த கொலை பண்ணிவிட்டு அவங்க போனதுக்கப்புறமா அங்கே 2 அக்கா தங்கச்சி வந்து கிணத்துலேருந்து தண்ணி எடுக்க பார்ப்பாங்க. அப்போது அந்த 2 பெண்மணிகள் தனியாக வராங்க அப்படிங்கும் போதே லேடிஸ் எவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருந்திருக்காங்க, வீட்டில் அத்தாமாவுக்கு முடியலன்னா அவங்க எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறாங்க, வீட்டுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நமக்கு அங்கே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே 2 லேடிஸை பார்த்தோன்னா நீங்கள் எப்படி வெளில வந்தீங்க அப்படின்லாம் கேட்கல. அவங்கள பார்த்தோன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க தண்ணியை இறச்சி கொடுக்குறாங்க, அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. ஆனால் போன பெண்களுமே தெளிவான பெண்கள். போகும்போதே என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேரும் போனதில் ஒருத்தவங்க அவங்க அத்தாக்கிட்டேயும் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவரோட குவாலிட்டி என்னங்கிறது அந்த ஒரு ஆக்ஷனில் அவங்களால வந்து தீர்மானிக்க முடியுது. ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வோடு இருக்காங்க. ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க நம்மள்கிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்க எந்த எண்ணத்தோடு பேசுகிறாங்க, எந்த எண்ணத்தோடு நம்மள்கிட்ட பழகுறாங்க அப்படிங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பெண்மணிகளாக தான் 2 பேர் இருக்காங்க. இல்லைன்னா அவ்வளோ ஆண்கள் கூட்டத்தில் அந்த 2 பேர் தனியாக போய் தனியாக இருக்க போயிருக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் இருக்கோம் பால்காரன், காய்கறி வண்டிக்காரன், கேஸ் போட வரவன், இவங்க எல்லாருமே நம்மள்கிட்ட நல்ல எண்ணத்தில் தான் பேசுகிறாங்களா, திடீர்னு ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு கால் பண்ண சொல்கிறாங்க, சமயத்தில் வீட்டில் ஆம்பளைங்க இருக்க மாட்டாங்க. இல்லாத நேரங்களில் நிறைய சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் ஆளுங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்கும், தேங்காய் ஆளை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்படிலாம் கூப்பிட்ற மாதிரி இருக்கும்போது அவங்கள உண்மையிலேயே அந்த சமயத்தில் கூப்பிடணுமா, இல்லை வீட்டில் மகரம் இல்லாத நேரத்தில் அவங்களெலாம் கூப்பிடாமல் இருக்கணுமாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அப்படி அனுமதி இல்லாத சில விஷயங்களை நம்ம லைஃப்பில் வந்து சில சமயங்களில் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்போ யார் நம்மள்கிட்ட எந்த எண்ணத்தில் பரவுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரிஞ்ச ஒரு குவாலிட்டி நம்மள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு இன்ட்யூட்டிவ் நேச்சராக எல்லா லேடிஸ்க்குமே வந்துடும். ஆனால் இவங்கெல்லாம் அப்படிலாம் பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளே நம்ம மனசை தாத்திக்கிட்டு தானே போயிடும். அவர்லாம் அப்படிலாம் பேசியிருக்க மாட்டார், சும்மா காமெடிக்கு சொல்லியிருப்பாங்க.
காமெடி அப்படிங்கிறதே கிடையாதாங்க. யார் எப்போ என்ன பேசினாலுமே அது தீனுக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கும். மஹரம் இல்லாத ஆட்களை நம்ம வீட்டில் ஆளுங்க இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள்ளே அனுமதிக்கிறதும் தவறு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஸ்டோரிஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா இதுலேயுமே கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாமோட ஒய்ஃப். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒய்ஃப் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒய்ஃப் எல்லாத்தையும் ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு தான் இருட்டில் அங்கே ஏதோ வெளிச்சம் தெரியுது நான் பார்க்க போகிறேன்னு போவாங்க. இதே நம்ம ஊர்லலாம் இருந்தோம்னா, ஆமாம் நீங்கள் மட்டும் தனியாக போகிறீங்க, வாங்க நானும் போகிறேன் குடும்பத்தோடன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனால் அந்த இருட்டில் அங்கே வெளிச்சமே இல்லைங்கும் போதும் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு தனியாக நிற்கிறதுக்கு உண்டான அவ்வளோ தைரியம் வாய்ந்த ஒரு லேடியாக தான் அவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபிரௌன்கிட்ட பேச போகிறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே அவங்க லைஃப்பில் அவங்களும் பார்க்குறேன். ஸோ அவங்களும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது நம்ம குரான்லேருந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம், எவ்வளோ குவாலிட்டிஸ் நம்ம இதில் அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஓவர் வியூவாக நம்ம இன்ஷால்லா இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இதோட பார்ட் 2 இன்ஷால்லா நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதில் குரானில் கூறப்பட்டிருக்கிற இன்னும் சில லேடிஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட லைஃப்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்ஷால்லா பார்ப்போம். இந்த மாதிரி லைஃப் லெசன்ஸ் எல்லாத்தையுமே குரான்லேருந்து ஈஸியாக நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்யணும்னு நம்ம எல்லாருக்குமே அல்லாஹ் வந்து ஜன்னத்துல் ஃபர்தௌஸை கொடுக்கணும்னு இன்ஷால்லா துவா செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.